அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஒரு நாள் பிளாட்பாரத்துல அனாதையா சிந்தாமணி, நீ ஏற்கனவே சித்தார்த்த பாத்திருக்கியாடி? நீ ஏதோ சொன்னியா, அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு வந்தேன்னு சொல்றான். நானா? நான் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்ததே பெங்களூர்ல தான். இல்லடி, சின்ன பிள்ளையில உன்னை பாத்துருக்கானா? நீ நல்லா யோசிச்சு பாரு ரோஸு. உன்னால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இல்லாட்டி நான்ல ஒண்ணுமே இல்ல. நீ இப்ப என்ன பிடிக்கலன்னு சொல்லலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். நீ தாண்டா எல்லாம் நீ என்கிட்ட சொல்லுவ. முடியவே இல்ல. இனி இத பத்தி யோசிக்கவே கூடாது. யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது. சித்தார்த் யாரு? நான் என்ன பேசினேன் அவன்கிட்ட? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நேத்து அப்பா பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபீல். அவனை நம்ம பார்த்திருக்கோம், அவன்கிட்ட பேசியிருக்கோங்கிற ஃபீல் இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியல. சிந்து வேணாண்டி, வேண்டாம். இந்த இடத்த விட்டு இழந்து போயிடு. நைட்டு சரியா தூக்கம் இல்ல. காலையில எழுந்ததுல இருந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. வேண்டாம், இந்த அளவுக்கு யோசிக்கிறதே தப்பு. சித்தார்த் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்னால இந்த மாதிரி வந்தானா ரொம்ப சந்தோஷம். என்னால ஒருத்தன் படிச்சு இந்த அளவுக்கு பிசினஸ்ல பெரிய ஆளா வந்திருக்கானா, அது எனக்கு பெருமைதான். அதோட யோசிக்கிறத நிப்பாட்டிக்க சிந்து. ஏன் எப்படின்னு எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாத. ஐயோ, ஒரே தலைவலி, முடியல. சூடா ஒரு கப் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு காலேஜ் லீவு. நான் இன்னும் தூங்கிட்டு இருப்பேன்னு. யாரும் நம்மள இன்னும் பார்க்க வரல. போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு வரலாம். சிந்து அண்ணி, மதியனி வாங்க உட்காருங்க அண்ணி. என்னம்மா காலையில இருந்து ரூமை விட்டு வெளியவே வரல? அது ஒண்ணு இல்ல அண்ணி, காலேஜ் இன்னைக்கு லீவு தானே, அதான் நீ எழுந்ததே லேட்டு தான். சிந்து, நீ எதை பத்தியாவது யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லையா அண்ணி? இல்லம்மா, நான் வரும்போது நீ கவனிக்கவே இல்ல. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ திரும்பியே பார்த்த. சிந்து, எதா இருந்தாலும் சொல்லு. அண்ணி, அது ஒண்ணு இல்ல. நேத்து அப்பா எல்லாம் சித்தார்த்தோட அப்பாவோட கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாமா, எனக்கு ஒரே தலைவலியா இருந்தது. இந்த மாதிரி தூக்கம் பயங்கரமா வந்ததா, அதான் நான் தூங்கிட்டேன். காலையில எழுந்ததும் உங்க அண்ணன் எல்லாத்தையும் சொன்னாங்க. என்ன பண்ண, பணத்தோட ஆசை யார விட்டது? என்ன, அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு அவங்க அம்மாவும் சரி சித்தார்த்தும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்ன, அவங்க அம்மாக்கு அந்த ஒரே கஷ்டம் உயிர் போச்சு. ஆனா சித்தார்த் தினம் கஷ்டப்பட்டிருக்கான். சரி ஓகே விடு, இப்பதான் நல்ல நிலைமையில இருக்கான்ல. அண்ணி, அதெல்லாம் ஓகே அண்ணி. ஆனா அவன் என்னை எங்க பார்த்தா? நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது பெங்களூர்ல தான். அதுக்கு முன்ன நான் அவனை பார்த்தேனா பேசினேனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவன் நான் சொன்ன வார்த்தைனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சரத்து கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா நேத்து அப்பா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு யோசனை. நானும் சித்தார்த்த பார்த்திருக்கேன், பேசியிருக்கேங்கிற ஒரு ஃபீல். ஆனா எப்போ வரைக்கும் யோசித்து பார்த்துட்டே அண்ணி, இதனால எனக்கு நைட்டும் தூக்கம் வரல. ஆனா எப்போ வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐயோ அண்ணி, தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. முடியல அண்ணி, இனி இத பத்தி யோசிக்கவே கூடாது. அவ்வளவுதாமா, நீயே சொல்லிட்டியே, யோசிச்சு என்ன ஆக போகுது? இங்க பாரு சிந்து, நீ சொன்ன வார்த்தையோ இல்ல உன்னை பிடிச்சியோ சித்தார்த் நீ தான் வேணும்னு நிக்கிறான். ஆனா அதுக்காக உன் மனசை மாத்திக்கணும்னு அவசியம் இல்லையே. இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய். உனக்கு பிடிச்சத உங்க அண்ணனுங்களுக்கும் பிடிக்கும். உண்மைதான் நீ. அப்பனா ஏன் இப்படி யோசிக்கிற? ஃப்ரீயா விடு. சிந்து, இன்னொன்னு கேட்கவா? என்ன நீ, உனக்கு சித்தார்த்த பிடிச்சிருக்கா? அண்ணி, சிந்து உண்மையை சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஐய அண்ணி, நீங்க வேற என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நமக்கு தெரியாம நம்மள அறியாம எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவனை பிடிச்சலாம் இல்ல. அது எப்படி அண்ணி? ஏன் அப்பா ஏன் அண்ணனை பழி வாங்குவானா? அவனை பிடிச்சிருக்கு நான் சொல்லணுமா? எப்பவும் எந்த காலத்திலயும் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்பவும் என் ரத்தனப்பா வைரப்பா, அப்புறம் என் அண்ணனுங்க முடிவுதான் நீ. அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன். ஆனா இந்த சித்தார்த்த இல்ல நீ, இல்லவே இல்ல. என் லைஃப்ல எப்பவுமே சித்தார்த் கிடையாது. சிந்து, இவ்வளவு தெளிவான பதில நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நான் கூட இப்படி கேட்டதும் நீ யோசிப்பியோன்னு நினைச்சேன். யோசிக்க என்ன நீ இருக்கு? மனசுல உள்ளதா இப்ப வெளியே வந்தது. அவன் என்கிட்ட பேசலாம், என் மேல அக்கறை எடுத்துக்கலாம், என்ன கேர் பண்ணலாம். ஆனா எனக்கு எப்பவும் என் அப்பாவும் என் அண்ணன்களும் நல்லா இருக்கணும். சிந்து, உன் அண்ணன்க தான் என் பாப்பா உயிரா இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ அண்ணன்களையே மிஞ்சிட்டமா. என்ன நீ, எனக்கு அறியாத வயசு வரைக்கும் என் அப்பா அம்மா சாப்பாடு ஊட்டி எனக்கு பாராட்டி சீராட்டி என்ன வேணாலும் பண்ணி வளர்த்துருக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிட்டதுன்னா என் 4 அண்ணன்களும் அப்புறம் ஜீவாவும், இவங்க 5 பேரையும் சுத்தி வளர்ந்தவா நீ. நானு 5 பேத்துல யாராவது ஒரு ஆள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? சரி ஓகே போ, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். சரிங்க நீ.
அனி சரத்து கிளம்பிட்டானா? கிளம்பிக்கிட்டே இருக்காமா. இன்னும் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லையா? அதான் தூங்குறியால என்ன பண்றேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ யோசிச்சுட்டு இருந்தனால இவ்வளவு கேள்வி கேட்டுட்டேன். சிந்து சாரிடா கண்ணு. அண்ணி நீங்க இப்படி சாரி சொன்னாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் உங்க நாத்தனாரு, என்கிட்ட கேள்வி கேட்கலாம், சண்டை போடலாம், 2 அடி கூட அடிக்கலாம். ஆஹா அடிக்கலாமா? அடிக்கலாம், ஆனா கொஞ்சம் வலிக்காம. சரிதான், வலிக்காம அடிக்கிறதுக்கு பேர் அடி இல்லம்மா, தட்டி குடுக்கறது. ஏதோ ஒண்ணு அண்ணி, ஆனா எனக்கு கொஞ்சம் வலிக்காம பார்த்து பக்குவமா. சரிதான் சரிதான், சரி சரி போ, முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகு, காஃபி கொண்டு வரேன். அண்ணி நான் கூட வாரேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? இல்ல நீங்களே மாசமா இருக்கீங்க. ஹலோ ஹலோ, இதே சொல்லி என்ன எந்நேரம் மூளையிலே உட்கார வைப்பீங்களா? இங்க பாரு சிந்து, எனக்கு 4 மாசம் ஆச்சு, இன்னும் 6 மாசம் தான். அதுங்கள குழந்தைய பெத்து உங்க கையில கொடுத்துடுவேன். அப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். அண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் கொடுங்க. ஏன் மருமகளை நான் பார்க்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு அண்ணி, நம்ம வீட்டுக்கு எப்ப குட்டி பிள்ளை வரும்னு. ஆனா இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணணுமா? கண்டிப்பா. சரி ஓகே அண்ணி, உங்களுக்காக வெயிட் பண்றேன். சரி இப்ப காஃபி கொண்டு வரவா? கொண்டு வாங்க அண்ணி. வரப்போறது ஏன் மருமக. இது வரைக்கும் நான் குழந்தைங்கள தூக்குனதே இல்ல. ஃபர்ஸ்ட் தூக்குறது வீர அண்ணா குழந்தையதான். அன்னைக்கு குழந்தை பிறக்கவங்கள எப்படி நம்ம காலேஜ் முடிச்சிடுவோம். வேலைக்கு போறோமோ இல்லையோ, வீட்டுல உட்காந்து நம்ம மருமகளை பாத்துக்கணும். சித்தார்த்தா காலங்காத்தால எதுக்கு வீட்டுக்கு வரான்? சித்தார்த்து தானா? ஹாய் ரோஸ்மா, குட் மார்னிங். அப்பா காலங்காத்தால எங்க கிளம்புறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சரத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொன்னா. அண்ணனா எதுக்கு? இல்லம்மா, கொஞ்சம் சில கேஸ் விஷயமாலாம் பேச வேண்டியிருக்கு. அதான் அப்படியே காத்தாக்குல போயிட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல இங்க வாரேனே. ஐயோ என்னப்பா நீங்க காலங்காத்தால சாப்பிடாம கிளம்பலாமா? அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட வச்சிட்டியேமா. சரி ஓகே சாப்பிட்டீங்க. என்னப்பா இது ஸ்டேஷனுக்கு போற ட்ரெஸ்ஸா இது? ஏன் கண்ணு நல்லா தானே இருக்கு. அப்பா நீங்க யாரு? இப்படி பொசுக்கன்னு கேட்டா என்னமா சொல்றது? நீங்க யாருன்னு சொல்லுங்கப்பா. அதாமா என்ன சொல்றது? ஐயோ அப்பா, நீங்க டிஎஸ்பி சக்கரவர்த்தி. அப்படியாமா? அப்பா இப்ப என்னமா பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், அதை போட்டுட்டு போங்க. சிவானி இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா? இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லப்பா, வெயிட் பண்ணுங்க. சரிடா கண்ணு. டிஎஸ்பி சக்கரவர்த்தி சொல்லிக்க நல்லா தான் இருக்கு. நான் ஸ்கூல் பையன் மாதிரி நிக்கிறேன். ஆனாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த வேலையை தான் பாத்துருப்பா. அதை இப்ப சிவானி நீ இப்படிலாம் பேசும்போது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் செய்யும் போது உன் முகத்துல அந்த ஒரு பாசம் தெரியுதுமா. உன் அப்பாவுக்கு நீ இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு உன் அப்பாவா நினைச்சு இப்ப நீ என்கிட்ட இதெல்லாம் பண்ற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் நான் எப்ப ட்ரெஸ் மாத்தி இன்னும் எப்ப ஸ்டேஷன் போக? 10 மணிக்கு வாங்க சார், நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொன்னா இப்படியே பொடி நடைய வாக்கிங் போய் அப்புறம் ஸ்டேஷனுக்கு போகும்னு நினைச்சேன். இனி பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். சிவானி அப்பா 2 மினிட்ஸ். ஆத்தாடி 2 மினிட்ஸா? இந்த பொண்ணுக்கு 2 மினிட்ஸ் சொன்னாலேவும் 20 மினிட்ஸ்ல ஆகும். அப்பா சிவானி இந்தாங்கப்பா, இந்த ட்ரெஸ் போட்டு வாங்க. ஐயா இது எதுக்கு? அப்பா போட்டுட்டு வரேமா. போங்க. இதுவா? சரி ஓகே, குளிருக்கு நல்லா தான் இருக்கும், போட்டு வரலாம். அப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ள வச்சு என்ன பண்ண போறீங்க? இனி டெய்லி வெளியே போனா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போனோம். வாங்க வாங்க, உங்களை பார்க்க நானே ஆவலா இருக்கேன். ஓய் ராம் மேடம், இங்க என்ன பண்றீங்க? அப்பா வெளியே கிளம்புறாங்க, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்பி விட்டுருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவா? என்னாச்சு? ராம் நேத்து தான் அப்பாவோட கபோர்டெல்லாம் பார்த்தேன். எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்காங்க, ஆனா எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதை தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப போட்டு வருவாங்க பாரு. பாக்குறேன். சிவானி அப்பா வாங்க. ஐயோ என்னையா இது? அப்பா சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கா? ஏய் 15 வயசு குறைஞ்சிருச்சுடி. சிவானி அப்பா சூப்பரா மாசா இருக்கீங்க. இனி டெய்லி இதையே கண்டினியூ பண்றீங்க. இப்படியா? ஆமாப்பா. யோ பாப்பா, எனக்கு போட்டியா இருக்கையா? ஏய் மவனே, அடி வாங்க போற. ராம் என்னப்பா?
ஓகேவாடா? இப்படியே வெளியே போனா சிரிக்க மாட்டாங்களே. யோ செம்ம மாசா இருக்கியா? நான் உனக்கு ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு தேடணும்னு நினைச்சேன். இப்படியே போ. ஏடேய், அடி அடி செருப்பால. யோ யோ சும்மா சொன்னையா? சிவானி, அப்பா அவர் கிடக்குறாரு, நீங்க போயிட்டு வாங்கப்பா. என்னமோ சொல்ற? அப்பா டெய்லி இந்த மாதிரி தான், மறந்துடக்கூடாது. சரிதாமா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. டேய் மவனே, என்ஜாய்யா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேடா. ஓகே ஓகே. சிவானி, நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட இப்படி எல்லாம் யோசித்தது இல்லடி. என் அப்பாவை நல்லா பாத்துக்கிற. ஓஹோ, அப்பனா சக்கரவர்த்தி அப்பா உனக்கு மட்டும்தான் அப்பா. ஏய் உனக்கு மாமனார்டி, அதனால ஏன் அப்பான்னு சொன்னேன். நீ நல்லா பாத்துக்கிற. ஓடிடுறா அடி வாங்குங்கல்ல. ஏ ராம். என்னம்மா? அப்பா வெளியே கிளம்பியாச்சுன்னு ஆசையா கூப்பிடுறியா? ம், ஏ கள்ளி, அது ராம் ரொம்ப கஷ்டப்படாத. போ ரூமுக்கு போ, நான் வாரேன். சிவானி. ஐயோ போறா. இதோ இப்பவே போறேன். நீயும் வா. வாரேன் ராம், போ. ஐயோ இப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கலையே. அடடே ராம். ராம் எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா போறான்? ஒண்ணும் புரியலையே. சரி ஓகே, நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஹே நீயா? ஹாய் ரோஸ்மா, குட் மார்னிங். டி வெளிய போடா. என்னடா நினைச்சிட்டு வார? காலங்கத்தால வீட்டுக்குள்ள. அப்பா, டேய் சரத்து, வீரானா. ஏய் ஏன் கத்துற? வேற எதுக்கு நீ வந்த? ஒன்ன பக்கதாமா? பாத்துட்டேல, கிளம்பு. சிந்துமா. ரோஸ் குட்டி. ஈ சீ, நார்மலா என் பேர் சொல்லி கூப்பிடு போதும். குட்டி கிட்டின்னு கூப்பிட்ட பல்ல உடைச்சிடுவேன். ஓ அப்படியா? அப்படின்னா ரோஸ்மா ஓகேவா? எதுவுமே ஓகே இல்ல. ஏய், காலையில எல்லாருமே எங்க வீட்ல இருக்காங்க, நீ எப்பறா வந்த? அதுவா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் வருவேன். நீ முத எழுந்து போ போ. என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு. டேய் சரத்து, போலீஸ்காரன் வீட்லயே திருட்டு பையன் நீ நுழையிறியா? நீ இப்ப எழுந்து போறியா இல்ல என் அண்ணாவை கூப்பிடவா? யார வேணாலும் கூப்பிடு, உங்க அப்பனே இங்க வரட்டும். ஆனா நான் உன்கிட்ட என்ன பேச வந்தேனோ அதை பேசிட்டு தான் போவேன். டேய் இங்க பாரு சிந்துமா, நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கோபம் ஒரு துளி அளவு கூட உன்கிட்ட காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் உயிர் உலகம் எல்லாம் நீதான். உன்னையே நான் கஷ்டப்படுத்த முடியுமா? சிந்து கண்ணு, ரொம்ப அழகா இருக்க. அழகா ஃப்ரெஷ்ஷா காலேஜுக்கு கிளம்பும் போது நீட்டா சிம்பிளியா ட்ரெஸ் பண்ணிட்டு போவ. சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப், அதுல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்க. இப்போ இதோ தூங்கியிலிருந்து முகம் கூட கழுவாம நைட் ட்ரெஸ் சிம்பிளா, இதுல பார்க்க பேரழகு. நேச்சுரல் பியூட்டி டி நீ. போதும்டா போதும், இதெல்லாம் நான் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு உன்னால தலைவலி வருது. எனக்கு பிடிக்கல. இவ்வளவு நேரம் உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு இப்பதான் இனி உன்னை நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என் கண்ணு முன்ன வந்து நிக்கிற. ஒரே தலைவலியா இருக்குடா. ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன சொன்ன? என்ன தூரமா இருந்து பார்த்துட்டு போயிருவேன்னு தானே சொன்ன. இப்ப ஏன் இப்படி? எனக்கு பிடிக்கல, கிளம்பு. ஏன் சிந்துமா, உன் மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா வாரேனா? சொல்லு சிந்து, உன் மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா வாரேனா? அதை மறைக்கிறதுக்காக தான் என் மேல வெறுப்ப காமிக்கிறியா? ஹே, யார் சொன்னா? யார் சொன்னா? எழுந்து போ. நீ எதையும் என்கிட்ட பேச வேண்டாம், எழுந்து போ. ஏய் சிந்து, போறியா இல்லாட்டி? உன் மனசுலதான் நான் இல்ல பிறகு எதுக்கு போன்னு விரட்டுற? அதுக்காக உன்னை வீட்டுக்கு வாவான்னு கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடவா? சேச்சா, சாப்பாடுலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை நீதான். டேய் யாரப்பா அது? வீரா ஆபீஸ் போயாச்சு, சரத் ஸ்டேஷன் போயாச்சு. அப்பனா இது ஜீவாவா இல்ல சக்தியா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? வாவ் சக்தி, வெல்கம். சக்தியானா, இவனை இங்க இருந்து போ சொல்லு. சும்மா எரிச்சல் வர மாதிரியே பேசிட்டு இருக்கான். என்னடா என்ன? இங்க பாரு, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. என் தங்கச்சி தான் உனக்கு கிளம்புன்னு சொல்றாள, பிறகு ஏன்டா இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்க? எழுந்து போடா. சக்தி, நம்ம ரெண்டு பேரும் இப்படி நேருக்கு நேரம் மீட் பண்ணி பேசினது இல்லைல, இதான ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுடா, இதான ஃபர்ஸ்ட் டைம். இப்ப அதுக்கு என்னங்கிற? இங்க பாரு, இன்னும் நான் அப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேனா? நீ இந்த வீட்ல வளர்ந்தவன், நம்ம வீட்ல ஒருத்தன், என் ஃப்ரெண்டோட மகன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றனால நீ என்ன இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? டேய் எல்லாருக்கும் தெரியும்.
எங்க அப்பாவுக்காக எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காக நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம். அது என்னமோ நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. கிளம்புடா கிளம்பு, இங்க இருந்து போன்னு சொன்னேன். அடடா அப்பா பாப்பா, டேய் நான் கூட சரத்து ஜீவா அவங்கதான் மாசு நினைச்சேன்டா. எல்லாத்த விட நீ பெரிய ஆளா இருக்க. பரவாயில்ல, ரத்னா வைரம் பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல, எல்லாத்தையும் நல்லா தான் வளர்த்திருக்காங்க. ஏய் ஏய் ஓகே ஓகே ஓகே, 1 மினிட் என் சிந்துட்ட பேசிட்டு போயிடுறேன். நீ பேசுறது எதுவும் நான் கேக்குற மாதிரி இல்ல, கிளம்புடா. என்ன ரோஸ்மா, நீ ஏன் விரட்டலாமா? ஏய் ஓகே ஓகே, நான் வந்த காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா என் சிந்து டென்ஷன் ஆனா என் மனசு தாங்காது. அது மாதிரி என்ன நினைச்சு நினைச்சு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். நீ என்னை பத்தி எதுவும் நினைக்க வேண்டாம். ஏய் உன்னை பத்தி யார் நினைப்பா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நினைச்சேன். மிச்சப்படி உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓ, நான் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சியா? சிந்து, நான் யாரும் தெரிஞ்சுக்கணும்னா என் வீட்டுக்கு வா. என் வீட்டுக்கு வா, நான் யாருன்னு சொல்றேன். நான் யாருங்கிறதும் உனக்கு ஞாபகம் வரும். ஏய் நீ எனக்கு ஞாபகத்துக்கு வரவே வேண்டாம். நான் இனிமே எதை பத்தியும் யோசிக்கல. கிளம்புறியா? ஓகே. என்னைக்காவது உனக்கு தோணுச்சுன்னா என் வீட்டுக்கு வா. இப்பவும் என் வீட்டு வாசல் உனக்காக திறந்துதான் இருக்கும். டேய் டேய் போதுண்டா. என்னமோ நாம தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பேசாதடா. கான்பிடன்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாது. அதனால கிளம்பு. டே சக்தி, என்னோட ஓவர் கான்பிடன்ட் ஒரு நாள் உண்மை ஆகும். அப்போ நீங்க தானே நினைப்பீங்க இந்த சித்தார்த் அபிமன்யுவை லேசா நினைச்சிட்டோமேனு. சரி ஓகே, கிளம்பு கிளம்பு. ஆபீஸ்க்கு தானே கிளம்பிட்டீங்க வந்திருக்க. போ நான் கிளம்பிக்கிறேன். ஏய் எழுந்து போடா. ஐயய்ய, இந்த அண்ணன்க இருக்கிற வீட்டுல பொண்ணுங்களை லவ் பண்ணவே கூடாது. ஓவர் டார்ச்சர்மா. சரி ஓகே, நான் எதுக்கு உன காலங்காத்தால பார்க்க வந்தேனா, ஊருக்கு கிளம்புறேன் ஒரு பிசினஸ் விஷயமா. நாளைக்கு ஈவினிங்கா இல்ல நைட்டான்னு தெரியல, ஆனா எப்படியாவது நாளைக்கு உன்னை பார்க்க நைட்டு 12 மணிக்குள்ள வந்துருவேன். அதான் இப்போ உன்னை பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். கிளம்பட்டா? கிளம்பு. ஓகே பாய். பாய்மா ரோஸ் குட்டி. ஓ, உங்க அண்ணன் இருக்கான்னு வைக்கப்பறியா? விட்டு இதெல்லாம் வாலிபா வயசு. அவனும் கண்டுக்க மாட்டான். கண்டுக்க மாட்டேன்டா, ஆனா எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. ஏய் கண்டுக்கிறாமா? நான் கிளம்புறேன். வரட்டா? வாரேடா கருத்தா மச்சான். ஹோய். இவன் இன்னைக்கு திருந்த போறானோ தெரியல. சக்தியானா கிளம்பிட்டியா? ஆமாண்டா பாப்பா. ஏன் இன்னும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க? இல்லனா அண்ணி காஃபி கொண்டு வரேன். நாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சிட்டு வெளியே வரலாமேன்னு பார்த்தேன். சரி ஓகேடா, சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. அப்பா, வீராண்ணா, ஜீவா எல்லாம் ஆபீஸ் போயாச்சு. சரத்து ஸ்டேஷன் போயிட்டான். நீ சீக்கிரம் சாப்பிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு படி. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். சிந்து சொல்லுண்ணா. அந்த சித்தார்த் இப்பெல்லாம் பேசுறான்னு எதையும் யோசிக்காத. இதோ இன்னைக்கு கூட ஊருக்கு போறேன்னு சொல்றான். நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு உன்னை பார்க்க வந்தாதான். முடியலையா அடுத்து வரவே மாட்டான். அது மாதிரி அப்பா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல வளர்ந்த பையன், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கண்டுக்காம விட்டுரு. சரிண்ணா. சரிம்மா. சரி நான் கிளம்புறேன்னா. ஓகேண்ணா, பாய். பாய்மா. இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்து உட்கார்ந்த இடத்துலவும் ஏகப்பட்ட இம்சையை அனுபவிச்சாச்சு. இனியாவது குளிச்சுட்டு ஹால்ல போயாவது உட்காரலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ரூம்குள்ளே இருந்தோம் கண்டிப்பா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். என்னங்க வாசுகி, அவ்வளவுதானா? என்னங்க என்னங்க வெளியே சுத்தி பார்க்கணும் நடக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. 10 நிமிஷம் கூட நடக்கல, வந்து உட்காந்துட்டீங்க. ஐயோ மூச்சு வாங்குதுங்க. மூச்சு வாங்குதா? என்னங்க இது 5 மாசம் தானே? 5 மாசத்துல மூச்செல்லாம் வாங்குமா? தெரியலையே. அதானே, பொண்டாட்டி முன்ன பின்ன மாசமா இருந்தா தானே தெரியும். என்னங்க? ஒன்னும் இல்லங்க. பேசாம நாளைக்கு வேணா ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிடலாம். செக்அப்கா? இன்னும் 1 வாரம் இருக்குங்க. இருந்துட்டு போட்டுங்க. மூச்சு வாங்குதுன்னு போய் சொல்லிட்டு வந்துருவோம். என்னங்க அதெல்லாம் வேண்டாம். அங்க இருந்து நடந்தனால ஒரு மாதிரி மூச்சு வாங்கிச்சு. இப்ப ஓகேங்க, நார்மலா தான் இருக்கேன். இல்லங்க, இருந்தாலும் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அவசியம் இல்லங்க, எனக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தா சொல்றேன். அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. அப்புறங்க வாசுகி. சொல்லுங்க. இல்ல ரொம்ப அசால்ட்டாலாம் இருக்காதீங்க. வயிறு ரொம்ப வலிக்குது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன பண்ணாலும் சரி உடனே என்கிட்ட சொல்லிடுங்க. இங்க பாருங்க, உங்களை நல்லபடியா திரும்ப நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போனோம். ஒரு தைரியத்துல எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு உங்களை தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் படப்படன்னு தாங்க இருக்கு. ஏன்னா இத பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப கூட பாருங்க, என்னோட அண்ணி, அதாங்க மதிய அண்ணி, இப்பதான் மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா கூட ஓரளவுக்கு அண்ணன், அப்பா, அம்மா யாராவது ஏதாவது சொல்றத நான் கேட்டிருப்பேன். அதுவும் இல்லங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
என்னங்க சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த அளவுக்கு அக்கறை என் மேல பாசமா இருக்கீங்களேன்னு ஒரு சந்தோஷம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எப்பவுமே உங்க மேல பாசம் இருக்கும். அது எனக்கு தெரியுங்க. சரி சரி வாங்குங்க, ஓவர் கூலிங்கா இருக்கு, வீட்டுக்கு கிளம்பிடலாமா? என்னங்க பார்க் வரைக்கும்? திரும்பவும் நடக்க போறீங்களா? அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டேவும். சரிதான், சரி ஓகே, பார்க் வரைக்கும் நடந்து போலாம். நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது கார்ல போயிடலாம். என்னங்க நாம தான் காரை கொண்டு வரலையே. தெரியுங்க, வினோ இருக்கான்ல. ஐயோ அண்ணன் பாவங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சின்ன சின்ன ஹெல்ப் தானே. நான் மட்டும்னா எங்கனாலும் சிங்கம் நட போட்டு வந்துருவேன். இந்த மானையும் கூட்டிட்டு வர்றதுனால வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. என்னது நான் மானா? ஆமாங்க, நான் சிங்கம்னா நீங்க மான். என்ன? இல்லங்க, சும்மா சிங்கம் மானுன்னு. ஓகே ஓகே, நல்லாதான் இருக்கு. என்ன வேணா நான் சிங்கம் சொல்லிக்கலாங்க, ரொம்ப ஓவராலா போகல, ஓகேவா? ஆனா உங்களை அழகான மான் குட்டின்னு சொல்வேன். இதோ சுத்தி காட்டுக்குள்ள உட்காந்துருக்க ஒரு மான் கூட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. என்னங்க சும்மா பொய் சொல்லாதீங்க. உண்மையிலேங்க. அதெல்லாம் இல்ல. என்னங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? சரிங்க. அப்புறம் நீங்க மானுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்பாடா. என்னங்க? ஒன்னும் இல்லங்க, அழகான மானுன்னு சொன்னதும் சரி சரின்னு சொல்றீங்க. ஏனுங்க அது மீறுகம், நான் மனுஷன் அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்ன வச்சு கிண்டல் பண்றீங்களா? ஐயோ சத்தியமா இல்லங்க, உண்மையிலேயே நீங்க மான்குட்டி மாதிரி தான். வேண்டாம் போதும், நான் வாசுகியாவே இருந்துட்டு போறேன். அட என்னங்க நீங்க வேற பொசுக்குன்னு வாசுகிட்டீங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணை அழகா வர்ணிக்கும் போது நம்ம கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அதாங்க மைவிழி, மான்விழி, கிளிப்பேச்சு, அந்த மாதிரி அழகான மிருகத்தை, பறவைகளை அவங்களதாங்க ஓமையா கொண்டு பொண்ணுங்களை வர்ணிச்சு கவிதை எழுதுவாங்க. நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல ஏதாவது திட்டுறீங்களா? பாராட்டதாங்க செய்யறேன். மொத்தத்துல என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்லங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, போதுமா? திரு, இந்த ஒரு வார்த்தைய சொல்ல நீ என்னென்னலாம் சொல்ற. சரிதான். என்னங்க? ஒண்ணு இல்லங்க, தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். போலாமா? போலாங்க. இல்லன்னா வேணா சொல்லுங்க. சிங்கம், புலி, சிறுத்தை, காட்டெருமை, காண்டாமிருகம் இதெல்லாம் ஊமையா வச்சு நான் வேணா உங்களை வர்ணிச்சு. ஐயா சாமி போதும், உங்களோட வர்ணனையை இதோட நிப்பாட்டிக்கோங்க. நீங்க ஒரு தமிழ் கவிஞர் தான், ஆனா நான் கொஞ்சம் பாவம். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க மனசுதான் கஷ்டப்படும். என் மனசு கஷ்டப்படுமா? ஆமாங்க, ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் கோச்சுக்குவேன், நீங்க தான் சமாதானப்படுத்தணும். அதான். அது என்னமோ உண்மைதான். சரி ஓகே, விட்டுருங்க, கிளம்பலாம். திரு, மிந்திலாம் என்கிட்ட இப்படி பேச மாட்டீங்க, ஆனா இங்க ஊருக்கு வந்ததுல இருந்து உங்ககிட்ட இப்படி பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரு. ஐயோ அழகன்டா நீ, சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க, சிரிப்பு அழகன். என்னதுங்க? அதாங்க சிரிப்பு. ஒண்ணு இல்லங்க, போலாம். சரிதான், வாங்க. மலையை சுமக்கிற பலமனக்கு, மலரிட சிக்கிற மனமனக்கு, இனிமேல போதும் நீ எனக்கு நீவா. உன் துணை தேடி நான் வந்தேன், துரத்தாதேடா. உன் கோபம் கூட நியாயம் என்று ரசித்தேனடா. நீ தீயாயிர என்னை தெரியாய்த்தோட. சார் செம்ம மாசா இருக்கீங்க சார். ஐயோ சரத்து, நீ வேற. சிவானி பண்ற வேலை இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் பண்ணணுமா? நல்லா இருக்கு சார், ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஓய், என் மாமன் 15 வயசுன்னு சொன்னா நீ 10 வயசுங்கிற, எதுடா உண்மை? ரெண்டுமே உண்மைதான் சார். சரிதான், ஆக மொத்தம் 25 வயசு குறைஞ்சிருச்சு. ஆமா சார், இப்ப நீங்க ஒரு 35 வயசு பையன். சரிதான்டா, சரிதான். சார் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா மனசு எங்க இருக்கும் சார்? இனி எங்க இருந்து என்னடா பண்ண? சரி சரி, அதை விடு. சொல்லு, வேணி கேஸ் எந்த நிலைமையில இருக்கு? சார் வேணி கேஸ்ல கிராமத்துல உள்ளவங்க நேர்ல பார்த்த சாட்சின்னு ஒரு 2 பேர் சாட்சி சொல்லிருக்காங்க சார். இப்ப கோர்ட்டுக்கு உடனே கேஸ கொண்டு வந்தாலும் அவங்களோட இத என்ன பண்றதுன்னே தெரியல சார். அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் வச்சு விசாரிக்க சொன்னேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். நாங்க நேர்ல பார்த்தோம், வேணி கட்டையால அடிச்சுதான் அவங்க அம்மா இறந்து போனாங்க. கட்டையால அடிச்சதும் தான் அப்படியே கீழே விழுந்தாங்க, அதுலதான் இறந்துட்டாங்க. நாங்க கண்ணால பார்த்தோம், அததான் சார் திரும்ப திரும்ப சொல்றாங்களாம். ஓ சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, கும்பகோணம் போயிடலான்னு சொல்றியா சரத்து?
கரெக்ட் சார், வேற வழியே இல்ல. நாம அங்க நேர்ல போகாம இந்த கேஸ ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இப்படியே இழுபறியா இருந்தா நல்லா இருக்காது சார். அது மாதிரி வேணிக்கு ஜாமீன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கு. எங்களும் இதுல இன்வால்வ் ஆகி இவ்வளவு கஷ்டப்படாட்டி வேணிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்காது. அவ இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாம வேணி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா சார். அதான் சார், என்ன சார் பண்ணலாம்? கிராமத்துக்கு போயிடலாமா? போயிடலாம் சரத்து. போய் அந்த கிராமத்து தலைவனையும் பார்த்துட்டு அப்படியே அந்த சாட்சிகளையும் பார்த்துட்டு அங்கேயே ஒரு விசாரணையை பண்ணிட்டு வரலாம். ஓகே சார், எப்ப கிளம்பலாம்? உன்னோட வேலையை பாத்துக்கோ சரத்து. நீ எப்பன்னு சொல்லு, நான் ஓகே, நான் ரெடி தான். அப்புறம் வேணியும் கூட்டிட்டு வந்துரு. சார், வேணியும் கூட்டிட்டு வரனால தான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். ஏன்டா? எப்படி சார், என் கூட மட்டும் உங்க கிராமத்துக்கு வா, அங்க போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னா அவாட்டுக்கு போடா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏஹே, அப்பனா உங்க துணைக்கு நானு. இல்ல சார், வேணிட்டு சக்கரவர்த்தி சார் வராங்கன்னு சொன்னா கொஞ்சம் நம்பி வருவா, அதான். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. உன்னோட சீனியர் ஆபீசரு, அதனால என்ன நம்பி கூப்பிடுறியோன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். சார், உண்மைதான் சார். வேணி அதெல்லாம் என்ன நம்புவா. கேஸ் விஷயங்கும் போது வந்து தானே சார் ஆகணும். என்ன ஒரு மாதிரி தனிமையா இருக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க கூட இருந்தீங்கன்னா அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா, அதனாலயும் தான் சார். சரிதான்டா, சரிதான். நாள் என் அவங்கிட்ட மாட்டிட்டு முழிச்சேன், இனி உன்கிட்டயா? சார் அந்த லெவலுக்கு எல்லாம் போல. பாப்போம் பாப்போம். ஏன் சார் நீங்க வேற? சரிடா, சொல்லு, எப்ப கிளம்பலாம்? சார், இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளை நின்று கிளம்பிடலாமா? ஓகேடா. நானும் ராம்ஷ்வானி கிட்ட சொல்லி வைக்கிறேன், என்ன சொல்ல போறாங்களோ. ஏன் சார், உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். ஆமாடா, எல்லாரும் என்னையே நம்புங்க. வீட்டுல அதுக்கு ரெண்டு விட மாட்டேங்குதுங்க. டேய் சரத்து, குழந்தைகளை கூட கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நான் அதை கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்கடா. சார், ஒரே அன்பு மழையா? மழையோ சாரலோ தொல்லையோ. ஆனா டேய், நான் ஊருக்கு வர்றதேவும் அவங்க கொஞ்சம் பிரைவசியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான். எனக்காக என்னையே பாத்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஊருக்கு போங்கடா, ஹனிமூன் போங்கடா, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சார்? சொல்லுங்க, ஏதாவது ஊருக்கு நான் டிக்கெட் புக் பண்றேன். அட நீ வேற, அதை தாண்டா சொன்னேன். நீங்க எல்லாம் ஃபேமிலியா ட்ரிப் போலாம்னு சொன்னீங்களாமே. ஆமா சார், இந்த வாரத்துல பிளான் பண்ணுவோம்னு நினைச்சிருக்கு. அதான்டா, அதுக்கு போய்க்கலாமா? ஏன்னா அதுக்கு நானும் கூட வந்துக்கு வேணாம். என்னெல்லாம் பிளான் பண்றாங்க. அதான் சரத்து, ஒரு வாரம் உன் கூட அங்கிட்டு இருந்தேனா, ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா இருந்தா, கல்யாணம் முடிச்ச புதுசுல. ஓகே புரியுது சார், கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். சரிடா. டேய், நாம அங்க போய் ஒரு வாரம் இருந்தா இங்க ஃபேமிலி ட்ரிப் என்னடா பண்றது? சார், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். ஒரே ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துட்டுனா வீட்டுல என்ன ஏதுன்னு பேசுறேன் சார். ஜாலியா ஃபேமிலி ட்ரிப் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கூட பொங்கங்குளம் கிளம்புவோம். சரி, ஓகேடா. எதா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லு. ஓகே சார். சரி சரத்து, நீ பாத்துக்கோ. டேய், நாயகி அவாட்டுக்கு இருக்கால? இருந்துதானே சார் ஆகணும், வேற வழி. பசுபதி தருமா? அமைதியா தான் சார் இருக்காங்க. இனி அவங்களோட ஆட்டம் நாயகி வெளியே வந்ததும் இருக்கும் சார். ஆனா நாயகி வெளியே வந்ததும் திரும்பவும் ஏதாவது ஒரு கேஸ தோண்டி எடுத்து உள்ளதான் சார் போடணும். கண்டிப்பா சரத்து, அவ திரும்பி வந்தா மட்டும் வெளியே விடு. ஆனா திரும்ப உள்ள போடு. அவ உள்ள இருந்தா அவங்க மகிழ ரெண்டு பேரும் கம்மன் இருப்பாங்க. ஆமா சார். சரிடா, எல்லாத்தையும் பார்த்து செய். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. எல்லா ரத்தம் ரொம்ப சூடாதான் இருக்கும். நம்ம ஃபேமிலியும் நினைச்சுக்கோ, புரியுதா? ஓகே சார். சரிடா, நான் போயிட்டு வரேன், கால் பண்ணு. ஓகே சார். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். ராம், ஆசையா ரூம்க்கு கூப்பிட்டா நான் கூட ஏதோ கற்பனை உலகத்துல மிதந்துட்டு உள்ள வந்தா, கிளீன் பண்ற வேலை ஒரு ஐடி கம்பெனி ஆபீசர்னா, ஒரு கம்பெனிக்கு மேனேஜர்னா, நான் பாருங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு. என்னங்க ராம், ஊருக்கே ராஜாவானாலும் அம்மாடி தெரியுமா, சொல்லாத. சிரிக்கிற, சிரி. என்னங்க, ரொம்ப அழுத்துக்காதீங்க. இந்த ரூம்க்கு மட்டும் தான் உங்களை மாப்பு போட சொல்லிருக்கேன். கிச்சன்ல ஃபுல்லா நான் தான் வேலை பார்க்க போறேன். இங்க பாருங்க, கீழே தரைக்கு மட்டும் மாப்பு போடாதீங்க. ஏமா, உன் முகத்துக்கும் கொஞ்சம் போட்டு விடவா? ராம், சும்மா. நீ சும்மா கூட சொல்லாத. ஓகேமா. வீட்டுக்கு மாப்பு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அத சொல்லவே இல்ல. கதவு, ஜன்னல், இந்த அலமாரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. சும்மா பளபளன்னு இருக்கணும். எப்படி, ஓ முகம் மாதிரியா? ஆமா, என் முகம் மாதிரி பளபளன்னு தொடச்சு வைங்க. ஐயோ சிவானி, ஓ முகம் பளபளனா, அது பளிங்கு கல்லு. அது மாதிரி நம்ம வீடு வருமா? நீங்க என்னதான் ஐஸ் வச்சாலும் இந்த வேலையில இன்னைக்கு நீங்க தான் செய்யணும். ஏமாற மாட்டேன். உன்னை எப்படி ஏமாத்தணும்னு எனக்கு தெரியாது. என்ன? ஒண்ணு இல்லம்மா, நீங்க போங்க போய் கிச்சன்ல வேலையை பாருங்க. போயிட்டாளா? கல்யாணம் முடிஞ்சா புது மாப்பிளைய உட்கார வச்சு நல்லா சமைச்சு கொடுத்து கவனிக்கல செய்வாங்க. இவன் என்ன ஆபீஸ் ஒர்க்கா ஒரு 10 நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறா. இவளுக்கு கல்யாணத்தை பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாதா? நான் போயிட்டே நினைச்சா பேசுற. பாவம், அவளும் சின்ன பிள்ளை தானே. அதுவும் ஒரு பொண்ணு வேற. சொல்லி கொடுக்க எங்க அம்மாவும் இல்ல, அவங்க அம்மாவும் இல்ல. அப்ப
அப்படிங்கும்போது என்ன தெரியும்? கல்யாணம் முடிச்சிட்டா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், வீட்டு வேலை தான் பார்க்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். இதான் மெயின் ஒர்க் நினைச்சிட்டா போல. சரி ஓகே, போய் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்கலாம். சிவானி. என்ன ராம்? ஏய், நீ இன்னும் போலையா? போல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அடி பாவி கள்ளி, ஒன்ன. ஏ ராம், ராம் பேசாம இருக்கணும். 2 பேர் சேர்ந்து வீட கிளீன் பண்ணலாம். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவேவும் நீ சேட்டை பண்ணுவ. சேட்டை பண்ணாலும் வேலை நீட்டா நடக்கும். ஓய். இன்னும் 100 ஆண்டு நம் ஆயுள் வேணும், கைகையெல்லாம் தேஞ்சும் நம் ஆசை வாழும். அன்பு எனும் தானோய உசிர் வர வேணும், மூச்சு காட்டு நாம் மூழ்கி மாய்ந்திட வேணும். கண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை ஒன்று வேணும், காலத்துக்கும் நீ வேணும்.